உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சிறுகதை. வெளி வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த வள்ளி அந்த காலை நேரத்திலேயே இடிந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு 3 நாட்களாக தொடர்ந்து இடி, இன்று பேரிடி, வறுமை, கொடுமை. வீட்டு வேலைக்கு சென்றால் இப்படியா? நினைக்க நினைக்க அவளுக்குள் துக்கம் கரை புரண்டது. எவ்வளவு நேரம் அல்லல் பட வேண்டிய காலம். அவளுக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. 2 பிள்ளைகளை பெற்ற நாம் அழகாக கூட இல்லையே. அங்க அவயங்கள் கூட சரியில்லை. எதில் மயங்கி இவன் தன்னை அழைத்தான்? யோசிக்க யோசிக்க அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வள்ளி ஏழை, 2 பிள்ளைகளுக்கு தாய் என்றாலும் வீட்டை விட்டு அவள் எங்கும் வெளியில் சென்றதில்லை. காளி குடிகாரன்தான். அடித்து உதைத்து மனைவியை சித்திரவதை செய்தாலும் வீட்டில் உள்ள 3 ஜீவன்களும் வயிறு நனையும் அளவிற்கு போட்டான். விதி அவன் 6 மாதங்களுக்கு முன் இறந்து போனதும் தான் இவளுக்கு வாழ்க்கை சுமை ஏறியது. தனக்காக இல்லை என்றாலும் தன்னை நம்பி பிறந்த பிள்ளைகளுக்காகவாது வாழ வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டாள். வழி 10 இடங்களுக்கு 10 பாத்திரம் தேய்த்தாள். அடுத்த தெருவில் உள்ள 4 வீடுகளுக்கு காலை மாலை தண்ணீர் தெளித்து கோலம் போட ஒத்துக்கொண்டாள். 4 நாட்களுக்கு முன்வரை இதில் எந்த தொந்தரவும் இல்லை. எல்லா வீட்டு பெண்களுமே நன்றாக பழகினார்கள். பேசியதை கொடுத்தார்கள். ஆண்களும் ஒழுங்கு மரியாதையாக பேசி எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நடந்தார்கள். 4 வீடுகளிலும் பேசியபடி செய்ய வேண்டும் என்பதால் வள்ளி அதிகாலை 4 மணிக்கு எல்லாம் எழுந்து விடுவாள். கடைசி மீனா வீட்டிலிருந்து வேலையை தொடங்குவாள். வரிசையாக முடித்துவிட்டு இவள் வீட்டிற்கு வந்து நீர் தெளித்தாள் என்றால் பொழுது பொலபலவென்று விடியும். அதன் பிறகு பிள்ளைகளை எழுப்புவாள். சமையலை முடிப்பாள். அவர்களை பக்கத்தில் இருக்கும் அரசாங்க பள்ளிகளுக்கு அனுப்புவாள். அடுத்து 9 மணிக்கு வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் அரை மணி நேரமும் 3/4 மணி நேரமும் ஆகும். வீடு திரும்ப மணி 5 ஆகும். திரும்ப வந்து வீட்டு வேலைகளை முடித்து படுத்தாள் என்றால் அடித்து போட்டால் போல் அசந்து தூங்குவாள். என்றாலும் மணி 4 அடிக்கும் பொழுது டான் என்று எழுவாள். கணவன் காலி இருக்கும் பொழுது இவள் இப்படி எழுந்து பழக்கமில்லை. குடித்துவிட்டு வந்து அவன் ரகளை கட்டி முடிய நேரமாகும். காலை விழிப்பு என்பது அவள் கண்மூடும் நேரத்தை பொறுத்தது. விடிந்தும் தூங்குவாள். ஆனால் காளி விடமாட்டான். 6 மணிக்கு எழுப்புவான். சீ நாயே என்று இவளை உதைத்து எழுப்புவான். அப்படிப்பட்டவள் இப்பொழுது அலாரம் வைத்தது மாதிரி எழுகிறாள் என்றால் வாழ்க்கை சுமை, பயம், பொறுப்பு. 4 நாட்களுக்கு முன் இவள் இப்படித்தான் வழக்கம் போல் எழுந்து மீனா வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்தாள். விடுவிளக்கு மட்டும் எரிய கதவு திறந்தது. வெளியில் வந்தவன் மீனா கணவன் கணேசன். வள்ளி அழைத்தான். இவள் தெளிப்பதை நிறுத்தி பார்த்தாள். இங்கே வா. பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றாள். உள்ளே வேலை இருக்கு என்ற குரலில் தடுமாற்றம் இருந்தது. பிசிறடித்தது. ஒரு நாளும் இவன் இப்படி அழைத்ததில்லையே. மீனா இருந்தால் அழைக்க மாட்டானே என்று யோசித்தவள் வீட்டுல அம்மா இல்லையா கேட்டாள். இல்லை, அதான் அழைக்கிறேன். குரல் வேறு மாதிரியாக வந்தது. இவளுக்கு அவன் சூட்சம் தெரியவில்லை. அவனும் அப்படி அழைத்ததில்லை, பழகவில்லை. ரொம்ப கண்ணியவான். எப்பொழுது அவளை பார்த்தாலும் அனுதாபத்துடன் நோக்குவான், அனுசரணையாக பேசுவான். அப்படிப்பட்டவன் எப்படி இப்படி என்று குழம்பும் போதுதான் கணேசனை தொடர்ந்தாள். மீனாட்சி ஊருக்கு போய் 2 நாளாச்சு வள்ளி. திரும்ப 1 வாரம் ஆகும். இந்த கால அவகாசத்தை நான் உன்கிட்ட பயன்படுத்திக்கலான்னு பார்க்கிறேன். மனதை திறந்தான். வள்ளி ஒரு கணம் ஆடிவிட்டாள். நல்ல ஆள், ஏன் இப்படி மாறினான்? எதற்காக இப்படி தடுமாறுகிறான்? யோசனை வந்தது. அடுத்து அவள் பதிலே பேசவில்லை. வேலைகளை மௌனமாக முடித்துவிட்டு அடுத்த இடம் நகர்ந்தாள். அவள் நகரும் வரை அப்படியே நின்ற கணேசன் அவள் மறைந்ததும் தான் கதவை சாத்தினான். ஓசை கேட்டது. முதல் நாள் போல் மறுநாளும் அவன் அப்படியே விழித்து வந்தான். என்ன, நேத்திக்கு முடியும் முடியாதுன்னு பதில் சொல்லாம கிளம்பிட்ட? நான் எனக்காக அழைச்சேன்னு நினைச்சா அது தப்பு. 6 மாசமா புருஷன் இல்லாமல் இருக்கிறியே என்கிற பரிதாபத்தில் கூப்பிட்டேன் சொன்னான். மனிதனுக்கு ஏதோ கெட்ட நேரம் என்று அன்றைக்கும் அவனை மன்னித்து மறந்து சென்றாலே ஒழிய ஒரு வார்த்தை பேசவில்லை. 3ஆம் நாளும் இது தொடர்கதை. ஆனால் தோணி வேறு. இதோ பார்வள்ளி, நான் உன்னை தப்பா அழைச்சேன்னு நீ வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. காரணம், ஊர்ல எனக்கு அப்படி ஒரு நல்ல பேர். உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீதான் போய் சொல்கிறாய், ஏதோ திட்டம் போட்டு செய்யறேன்னு உன்னை திருப்பி பிடிப்பாங்க. அதுக்கு காரணம் காளி உன் மேல சந்தேகப்பட்டு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டது நாரின விஷயம். என் வீட்டுக்காரி நம்பலாம். என்கிட்ட சண்டை போட்டாலும் விபரீதம் வேணாம்னு உன்னை வேலையை விட்டு துரத்துவா. உனக்கு வருமானம் கம்மியாகி கஷ்டப்படுவ. ஒத்துழைச்சா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இன்னும் சொல்ல போனால் நானும் கொடுத்து நீதான் நிறைய லாபம் அடைவ நிறுத்தினான். இப்பொழுதுதான் இவளுக்கு கோபம் வந்தது. கணேசன் உண்மையிலேயே அழைக்கிறான் என்று புரிந்தது. பாவி சண்டாளா, வீட்டு வேலைக்காரினா இலக்காரமா? உனக்கு ஏழை விதவைன்னா ஆகான்னு விழுந்துருவாளா? விளக்குமாறு பிஞ்சு போயிடும். இவளுக்கு வாயை திறந்தால் சகட்டு மேனிக்கு கொட்டி விடுவோம் என்கிற பயம் அடக்கி கொண்டு உடலும் உள்ளமும் உதற ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வந்து தன் வீட்டில் விழுந்தாள். மனுஷன் போனா போறான்னு மன்னிக்க மனசு இடம் கொடுக்கல. ஆடு நனைகிறதேன்னு ஓனா கவலைப்பட்டது மாதிரி இவன் விதவை என்ற அனுதாபத்தில் கூப்பிட்டதெல்லாம் சும்மா. தன் அழகு அலங்காரம் கூட சரியில்லை. எதை பார்த்து மயங்கினான்? அழைக்கிறான். ஆண் சபலம் எது கிடைத்தாலும் வாரி போட்டுக்கொள்ளும் உள்ளமா? இவளுக்கு எப்படி யோசித்தும் விளங்கவில்லை. இனி விடக்கூடாது. முடிவிற்கு வந்தாள். நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அலுவலகம் விட்டு அங்கே இங்கே சுத்தாம நேரா வீட்டுக்கு வாங்க. ஒரு வேலை இருக்கு. மீனாவிடமிருந்து மாலை 4 மணிக்கு இப்படி ஒரு அழைப்பு வரும் என்று கணேசன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை.
கணவனுடன் கோபம் என்று மீனா பிறந்தகம் சென்றால் திரும்புவதற்கு குறைந்தது 10 நாட்கள் ஆகும். எப்படி இப்படி 4-5 நாட்களில் திரும்பினாள்? அம்மாவிடம் பிரச்சனையா? வேலை இருக்கு என்று சொன்னாலே, என்ன வேலை? ரொம்ப குழம்பினான். அரை மணி நேரம் அனுமதி பெற்று முன்னதாகவே கிளம்பினான். வீட்டுப்படி ஏறியவனுக்கு உள்ளே கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. வள்ளி அழுது கண்களை துடைத்துக் கொண்டு நிற்க, மீனா சோபாவில் கோபமே உருவாக இருந்தாள். அடுத்து உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பது இவனுக்கு தெளிவாக தெரிந்தது. மனதை திடப்படுத்தி சரி செய்து கொண்டு உள்ளே நுழைந்தான். நில்லுங்க, மீனா கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு சொன்னாள். நின்றான். 3 நாளா இங்க என்ன நடக்குது? அவளே கேட்டாள். ஒன்னும் நடக்கலையே, சாதாரணமாக சொன்னான். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் பெருக்கிற இவளை தப்பா நடக்க அழைச்சிங்களாமே. ஆமாம். இதுதான் வள்ளியையும் மீனாவையும் தூக்கி வார போட செய்தது. மீனா சட்டென்று பத்திரக்காளியாய் எழுந்தாள். ஏன் இப்படி பொம்பளை மோகம் பிடிச்சு அலையிறீங்க? வெடித்தாள். நீ என்கிட்ட மனைவியாய் நடந்துக்கல, அழைச்சேன். பாவி, நானா உன்கிட்ட பொண்டாட்டியா நடந்துக்கல? நீதான் அலுவலகத்துல ஒருத்தி, அங்கேயே இங்கேன்னு பல பேர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு தெரியற. நான் வேணாம்னு கசம்னு வெறுத்தேன், சீறினாள். கணேசன் அசரவில்லை. மாறாக, இதோ பார் மீனா, வெளி பார்வைக்கு நாம கணவன் மனைவியாய் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நடக்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. ஆண் சபலம் எனக்கு பல பெண்கள் கிட்ட தொடர்பு இருக்குன்னு உன் வீண் சந்தேகம் என்னை எட்டிக்காயை வெறுத்து தள்ளி படுக்கிற. உன் தவறு தெரிஞ்சு சமாதானப்படுத்த தொட்டாலும் நான் என்னவோ அதுக்குத்தான் உன்னை தொடர மாதிரியும் அழைகிற மாதிரியும் நினைச்சு சண்டை போடுற, தள்ளி படுக்கிற. ரொம்ப கோபம் வந்தா பிறந்தகம் போய் 10 நாளைக்கு மேல் தங்கி வர்றத வழக்கமா வச்சிருக்க. ஆண் பெண்ணை அடிச்சாலும் உதைச்சாலும் கொடுமைப்படுத்தினாலும் அவளை அலறி ஊருக்கு தெரிவிச்சு அவனை நாரடிச்சிருவா. ஆனா பெண் பண்ற கொடுமை ஆண் அப்படி அலற முடியாது, அழ முடியாது. தண்ணீரில் மீன் அழுத கதையாய் அவன் உள்ளுக்குள்ளேயே அழுது அழுதே சாகணும், தவிக்கணும். மீனா, நான் யோகியன். நீ புருஷனை புரிஞ்சு நடக்கிற நல்ல மனைவியா இருந்தா வள்ளி வந்து என் மேல புகார் சொன்னதுமே அப்படி இருக்காது, நான் நம்ப மாட்டேன்னு மடக்கி அனுப்பியிருப்ப. அவள் போன பிறகு ஏங்க இப்படியாங்கன்னு கண்டிச்சிருப்ப. உன் வீண் சந்தேகம் என் மேல் நல்ல நம்பிக்கை இல்லை. அதனால அவள் வந்து சொன்னதும் நம்பி அவ எதிரிலேயே என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற. இது உனக்குத்தான் சறுக்கல். கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஆனா சந்தேகமே வாழ்க்கையாய் வந்தால் நரகம். நீ அப்படித்தான் வாழற. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. சந்தேகத்தை தீர்த்து சரி செய்திக்கணும். முடியலன்னா விவாகரத்து வாங்கி விலகிடணும். ஆணை கொடுமைப்படுத்தக்கூடாது. நான் புத்திசாலி, பொறுமைசாலி. உன் தவறு உணர்ந்து அமைதியாய் போறேன். வேறொருத்தனா இருந்தா அடி உதன்னு தினம் ரகலையா நடக்கும். நீ ஒப்பாரி வைக்க பெண் கொடுமையாய் இருக்கும். வள்ளியை நான் அழைக்க பல காரணங்கள். புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு செத்தானே, யோகியமான்னு பரிசோதிச்ச, யோகியம்னு நிரூபிச்சுட்டா. விதவை சபலப்படுவாளான்னு ஆராய்ந்த, அதையும் தவிடு பொடியாக்கிட்டா. இவளை சீண்டி உனக்கு சூடு கொடுக்கணும்னு நினைச்சேன், அது முடிஞ்சது. வீண் சந்தேகம் வாழ்க்கையை கெடுக்கும், உயிரை பறிக்கும், தெரிஞ்சுக்கோ. வள்ளி, என் வாழ்க்கையை சரிப்படுத்த உன்னை பகடக்காயா உபயோகிச்சுக்கிட்ட, மன்னிச்சுக்கோ, மறந்துடு. கை கூப்பினான். வள்ளிக்கு பொலபொலவென்று பொழுது விடிந்தது மாதிரி பல உண்மைகள் புரிந்தது. ஸ்தம்பித்தாள். மீனா, அத்தான் என்று விம்மினாள். என்னை மன்னிச்சு கொடுங்க சொல்லி அழுதாள். கணேசன் மலர்ச்சியாய் அணைத்தான்.